ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் மோசடியில் ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடியது வேலை தேடி அலையக்கூடிய இளைஞர்கள், பட்டதாரிகள் தானுங்க. ஜாப் ஸ்கேமில் மாட்டாமல் வேலையில்லா பட்டதாரிகள் இங்கே இருக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோ. ரீசெண்ட் டேஸ் ஆன்லைன் ஸ்பேம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க விஜிலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பேம் இஷ்யூவில் எப்படி இருக்குன்னா, ஸ்பேமர் உங்களை வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ இல்லை கால்லையோ காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா உங்களோட டீட்டெயில் ஷேர் பண்ண சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஜாப் டீட்டெயில் டெய்லி 2 to 3 hours ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டாஸ்க் முடிச்சதுமே உங்களோட சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸ் மூவி டைலாக் இருக்குது, ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவனோட ஆசையை தூண்டணும். அதே போல் தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சில டாஸ்க் கொடுத்து அதுக்கான சேலரியும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2-3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதும் டெபாசிட்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான வேல்யூவும் ரிட்டர்னபிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க அண்ட் அக்கௌண்ட்க்கும் க்ரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்ட் டாஸ்க்கும் அதே போல் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களே, இங்கேருந்து தான் ஸ்பேம் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுமே அதுக்கப்புறம் ஃபர்தராக 2 டாஸ்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ரீசனுக்காக தான் எப்பயுமே விஜிலண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறது. இன்கேஸ் இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி லாஸ் ஆன அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இமீடியட்டாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ரெஸ்பெக்டிவ் பேங்க்கை அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்பேம் நடந்ததை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பேமெண்ட் டிஸ்பியூட் ஃபார்ம் நியர்பை பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லைனா ஆன்லைன் மூலிமாவும் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைனா 1930 கம்ப்ளைண்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸ்பேம் நடந்த வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா 99% பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு.